மதுரை சிங்கப்பெருமாள் கோயில் வெளிப்புற காட்சி. அதன் அருகில் ஒரு குளம் உள்ளது. குளத்தில் பெரிய பெரிய மீன்கள் விளையாடும் அழகிய காட்சி. வெள்ளை நிறத்தில் மீன்கள் உள்ளன, கருப்பு நிறத்திலும் இருக்குது. பெரிய பெரிய மீன்களாக உள்ளது. 5 கிலோ 10 கிலோ அளவில் மீன்கள் இருக்குது. மீன்களுக்கு பொறிகள் பக்தர்கள் போட்டிருக்கிறார்கள். தாமரை மலர் அதிகமாய் படர்ந்து காணப்படுகிறது. இங்கே கோயில் அருகே ஒரு முதலாளி இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்போம். பூ முதலாளி, இந்த கோயிலில் இருக்க குளத்து பக்கத்தில் பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அது கோயிலிருந்து வளர்த்ததா, அது தானாக வந்ததா? ஓ, ஒவ்வொரு ஆட்களும் கொண்டு விடுவாங்களா? அது என்ன, அந்த மீன் பேர் என்ன? வெள்ளையா இருக்குது, கருப்பாக இருக்குது? எது? கிளாத்தியா? கெளுத்தியா? அது சமைக்க பிடிப்பாங்களா? இது கீழே வைங்க, காவடி தூக்குன மாதிரி வச்சிருக்கு. ஆ, சரி சரி. வியாபாரம்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சரி, அந்த பக்கம் அந்த கடையில் கேட்டுட்டு வரேன். ஆமாம், சொல்லுவீங்களா? செய்தி ஏதாவது இருக்கா குளத்தை பற்றி? ஒன்றும் இல்லை, தெரியாது. ஓ, இது பாட்டியா? சரி, பாட்டிகிட்ட கேட்போம். சரி, வணக்கம் முதலாளி. முதலாளி வணக்கம். ஆமாம், உங்களை தான் வணக்கம் சொன்னது. நீங்கள் மீண்டும் எங்கிட்டே வணக்கம் சொல்ல சொன்னேன். எப்படி? ஆ, சரி, வணக்கம். சரி, பக்கத்தில் கோயில் குளம் இருக்கு இல்லையா, இந்த கோயில் குளத்தில் பெரிய பெரிய மீனாக இருக்குது. அது எப்படி, அது ஆட்கள் விடக்கூடியதா? கண்ணாடி பெட்டியில வளர்த்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் ஒரு நேர்த்தி கடை மாதிரி. நேர்த்தி கடை மாதிரி விடுது இல்லையா? அது அந்த மீன்களுக்கு பேர் என்ன? கட்டலாவா? கட்டலா, தேன் கலத்தி. ஏன்னா 5 கிலோ 10 கிலோ மாதிரி எல்லாம் பெரிய பெரிய மீனா இருக்கு. பக்கத்துலேயே வந்து ஆட்கள் பக்கத்துல இருக்கு. அதுக்கு பயமே இல்லையா? தண்ணிக்குள்ள தான் இருக்கு. சின்ன மீனை கண்டாலே ஆட்கள் விட மாட்டாங்க. அந்த பெரிய மீனை விட்டு வச்சிருக்கு. என்ன காரணம்னு தெரியல. அது வந்து ஒன்றும் பண்ணாது. அது ஒன்றும் பண்ணாது. மனுஷன் வந்து அதை எதுவும் பண்ண மாட்டாங்களா ஆட்கள்? ஒன்றும் பிடிச்சாலும் அவங்களுக்கு நல்லது இல்லை. ஓ, அந்த மீனை பிடிச்சாச்சுன்னா அவங்களுக்கு மீன் வந்து கோயில் குளத்துல இருக்கிறனால பிடிச்சா அவங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்களுக்கு பாதிப்பு. அப்போ யாரும் பிடிக்க மாட்டாங்க. தண்ணிக்குள்ளேயே தான். ஒரு மீனாட்சி அம்மன் மாதிரி, சாமி மாதிரி இல்லையா? சரி, இந்த பொரியெல்லாம் மீனுக்கு வச்சிருக்கதா? எவ்வளவு, என்ன விலை இது? ஒரு கப்பு 10 ரூபா. ஒரு கப் 10 ரூபா. இப்போ கோயிலில் வந்து இங்கே கோயில் போயிட்டு பிரார்த்தனை போயிட்டு மக்கள் இங்கே வந்து மீனுக்கு வாங்கி கொடுப்பாங்களா? மீன் வாங்கி போடுவாங்க இல்லையா? சரி. உங்களுக்கு பூ வியாபாரம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இது என்ன பூ? இது என்ன? எது? அருகம்புல்லா? ஓ, பிள்ளையா இருக்கு. இது மாலை இல்லையா? ஒரு மாலை எவ்வளவு? ஒரு மாலை 10 ரூபாயா? ஓ, ஒரு முழம் 10 ரூபா. பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எடுங்க பார்ப்போம். ஒரு மாலை எடுங்க பார்ப்போம். சும்மா பார்க்கறது தான். ஓ, இதுதான். இது 10 ரூபா. எல்லாம் கிலோ கணக்கு இல்லையா? சரி சரி. இது மற்றபடி இந்த பூ பேர் என்ன? இது வந்து சம்பங்கி. சம்பங்கி ஆரம் எவ்வளவு? இது வந்து மாலை 100 ரூபா. ஓ, 100 ரூபா. 100 ரூபா, 50 ரூபா, பல கணக்குல இருக்கு இல்லையா? சரி, பக்கத்தில் இந்த இருக்கிற தாமரை பூ. தாமரை 10 ரூபா. தாமரை 10 ரூபா. ஒரு தாமரையா? ஒரு தாமரை. அது அந்த இது வந்து உதிரி. இது வந்து இந்த மாலை குஞ்சத்துகளுக்கு வச்சுக்கிறோம். மாலை துளசி மாலைக்கு வச்சுக்கிறோம். ஓ, மாலை கட்டும்போது அதை வச்சிருவீங்க. இது உதிர்ந்து போகும்போது அதில் வச்சு கட்டிடுவேன். சரி, வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா? சரி, இந்த சாமியோட பெருமைகள் சொல்லுவீங்களா? இந்த சிங்கப்பெருமாள் தெரியாது. இவங்க யாரு? காவடி எடுத்துருக்கு. இந்த புள்ள காவடி எடுத்துக்கிட்டு உங்க வாயை பார்த்துக்கிட்டு நிக்குது. ஓ, எங்க வாயை பார்த்துட்டு இருக்கா? உங்க சொந்தக்காரங்களா? பார்த்துக்கிட்டு இருக்கு. சொந்தக்காரங்களா? இருக்கிறனால பழக்கம், அவ்வளோதான். யாருன்னு தெரியாது. அவங்க வேற, நாங்க வேற. அவங்க வேற இல்லையா? சரி சரி. பள்ளிக்கு போறது இல்லை நீங்க? லீவா? எத்தனை வகுப்பு? அப்படியா? சரி சரி சரி. சரி சரி சரி. அவங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் இல்லையா? சரி.
சரி, அப்போ செய்தியை முடிச்சிடலாமா? சரி, உங்கள் வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள். சரி ஓகே. ஓகே ஓகே ஆமாம் என்ன